திருமணம்ங்கிற உறவு எதுல ஆரம்பிச்சு எதுல முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படிங்கிற உறவுல ஆரம்பிச்சு நாம் அப்படிங்கிற உறவுல இணைஞ்சு நீ அப்படிங்கிற உறவுல முடியுதுன்னு சொன்னாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி நான் லட்டு பிரியமா சாப்பிடுவேங்க ஐயா. கல்யாணம் ஆன பிறகு நாங்க லட்ட பிரியமா சாப்பிடுவோம். 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நீ சாப்பிடுறா நீ சாப்பிடுறா நீ சாப்பிடுறான்னு சொல்லி என் குழந்தைக்கு என்னோட குழந்தைக்கு நாங்க 2 பேரும் மாறி மாறி ஊட்டுவோம். பாத்தீங்களா? இதான் நான்ல ஆரம்பிச்சு நாமல இணைஞ்சு நீல முடிகிற உறவுங்கய்யா. அண்ணன் இன்னும் 12ஆம் நூற்றாண்டிலேயே இருக்காருயா. இன்னைக்கு எல்லாம் பிக்கப்ல ஆரம்பிச்சு டாப்ல தொடங்கி எஸ்கேப்ல முடியுதுயா. பாவையா, அவன் வேதனை அவனுக்கு. நீ லட்டை பட்டி பேசுற, அவன் ஒரு இடையில ஒரு பிட்டை போட்டு உட்காந்துக்கிறான். எல்லாருக்குமே இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைஞ்சிறதானா? இல்லைங்க. நான்ல ஆரம்பிச்சு நீல முடியறது இல்ல. ஆண்களினுடைய ஆதிக்க உணர்வால நிறைய குடும்பங்கள்ல நான்ல ஆரம்பிச்சு நான்லயே முடிஞ்சு போயிடுது. எல்லாம் நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாம் நான் தான் சொல்லி பெண்களுடைய சுதந்திரம் தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பறி போயிடுது. ஐயா, சுதந்திர நாட்டின் நிரந்தர அடிமைகள் யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான். இன்னைக்கு இப்போ ஒரு மாட்டை அடக்கிறதுக்கு மூக்கணாங்கயிறு வச்சுக்கிறாங்க. மூக்கணாங்கயிறு போட்டு மாட்டை அடக்குறாங்க. பெண்களை அடக்கிறதுக்கு இந்த சமூகம் கண்டுபிடிச்ச மூக்கணாங்கயிறு தான் தாலி. எப்ப தாலியை கட்டுறாங்களோ அதுல இருந்து அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா புகுந்த வீட்டுல உள்ள எல்லாருக்குமே அடிமை ஆயிடுறாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, தமிழ்நாட்டில் உள்ள சீரியல்லாம் பார்த்த பிறகு இப்படி பேசுற. மாட்டுக்கு கூட இந்த மூக்கணாங்கயிறு கட்டுறது கம்மியா இருக்கலாம். காளை மாட்டுக்கு தான் அதிகமா கட்டுவாங்க. அங்க கூட காளை மாடு தான் தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்றாரு அவரு. ஐயா, ஒரு அடிமைக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி கூட பெண்களுக்கு இன்னைக்கு வீட்டுல கிடைக்கிறது இல்லைங்கயா. பிறந்த வீட்டுல இருந்து நகை வாங்கிட்டு வா, நட்டு வாங்கிட்டு வா, ஸ்கூட்டர் வாங்கிட்டு வா. இவனுக்கு பிசினஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா போய் உங்க அப்பாட்ட 10 லட்சம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அடின்னு அடிக்கிற நிலைமை பெண்களுக்கு இன்னைக்கு உண்டு. வாங்குற நிலைமை. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி எந்த நட்டத்தையும் நான் தாங்கிக்கிடுவேன்னு உறுதிமொழி கொடுத்துதான் பெண்ணை உள்ள எடுக்கிறாங்க. மானம் உள்ள எந்த ஆம்பளையும் நகை நட்டு கேட்க மாட்டான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். உள்ள விஷயத்தெல்லாம் பத்தி அவங்கிட்ட. ஆமா, அது உண்மை. கல்யாணம் பண்ற அன்னைக்கு மனமேடையிலே எங்க மானமே போயிடுது. அப்புறம் நாங்க எப்படியா கேட்காம இருப்போம்? ஒவ்வொரு மன்னார் குடின்னு எனக்கு தெரியும். உட்காரு. ஐயா, பெண் குழந்தைங்களை அப்பா அம்மா வளர்க்கும் போது என் தங்கம் தங்கம் தங்கம்னு சொல்லி வளர்க்குறாங்க. அதான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க நிலைமை எப்படி ஆயிடுதுன்னு கவிஞர் சொன்னாரு பாருங்க. தங்கமே தங்கமே என்று அப்பாவும் அம்மாவும் கொஞ்சியதானோ என்னவோ தங்கம் கேட்டு தண்டிக்கப்படுகிறார்கள் எங்களுடைய தோழிமார்கள்னு ஒருத்தர் எழுதினாங்க. நீ அப்படி சொல்ற? பெண் குழந்தையை பார்த்து தங்கமே தங்கமே என்று தாயும் தந்தையும் கொஞ்சுகின்ற காரணத்தால் தானோ அவள் பிறந்த வீட்டில் தங்காமல் புகுந்த வீட்டுக்கு தங்கமாக போய்விடுகிறாளோ என்று நான் நினைக்கிறேன். தங்கத்தை வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு வீட்டுக்கு அனுப்பப்படுற பெண்களோட தங்கத்தை வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு ரோட்டுக்கு எங்களை அனுப்புற பெண்கள் தான் இன்னைக்கு நாட்டுல அதிகம். தங்கத்தை போட்டிருக்கின்ற காரணத்தால் தான் அது வீட்டிலே கொஞ்சமாவது தங்குகிறது. ஆண்கள் மட்டும் கழுத்திலே தங்கத்தை அதிகமாக போட ஆரம்பித்திருந்தால் அது டாஸ்மார்க் கடையிலே பாடம் பிடித்துக் கொண்டிருக்கும். டாஸ்மார்க் ஏன் போறா? பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க சார் டாஸ்மார்க்கே போறா. ஒரு மணிக்கு ஒருக்கா டைட்டாய் வர்றான் பாருங்க ஆம்பளை. அவனுக்கு நாங்க சோறு விட்டுறோம் பாருங்க. அப்ப செய்வான், இப்படி ஆடுவான் அப்படியே ஆடுவான். அவனுக்கு ஊட்டம் பாருங்க. நீ வீட்டுல அடங்கி வரைக்கும் வேலை செஞ்சு அவனுக்கு அன்பா பரிகாட்டு இருந்தீனா அவன் போறான் டாஸ்மார்க்கு. பாம்பு படையெடுத்தா கூட அவன் நடிக்க மாட்டான் ஐயா. இந்த பொம்பளைக்கு படையெடுத்து ஆடுறத பார்த்தா அவன் நடிக்கிறான். எங்க அக்கா மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஏக்கா, உங்க வீட்டுக்காரர் டெய்லி காலைல எத்தனை மணிக்கா எந்திப்பாரு அப்படின்னு ஒரு அக்கா கேக்குது. ஒரு அக்கா பதில் சொல்லிச்சு, அது என்ன 9 மணிக்கு 10 மணிக்கு எந்திப்பாரு அவரு. இந்த அக்கா சொல்லிச்சு, என் வீட்டுக்காரரு நான் எப்ப வாச தொளிக்கணும் அப்பயே எந்திரிச்சிருவாருக்கா அப்படின்னு இந்த அக்கா சொல்லிச்சு. அவ்வளவு சுறுசுறுப்பாக்கா உங்க வீட்டுக்காரரு அந்த அக்கா கேட்டுச்சு. இந்த அக்கா பதில் சொல்லிச்சு, சுறுசுறுப்புல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, கழுத குடிச்சிட்டு அங்கதானே வந்து படுத்து கிடக்கும். வாச தெளிக்கும் போது குடிச்சிட்டு அங்கதான் வந்து படுத்து கிடக்கிறாரு அவரு. அதாவது மாதிரி ஆண்களை பார்த்தா வையம்பட்டி முத்துச்சாமிங்கிற கவிஞர் பாடினாருங்க. ஒரு பெண்ணே பாடுற மாதிரி பாடினாரு. அட என்ன நீ ஆம்பள குடி குடிக்கிற வெக்கம் இல்ல, இப்படிப்பட்ட உன்னோட எப்படி வாழ்வா பொம்பள. அட நாம் புலம்புற வீட்டுல நீ கிடக்கிற ரோட்டுல, தெரு நாய் கூட மதிக்கல நீ குடிச்ச குடியில.
இப்போ படிச்சதான் பார்த்தா விஸ்கி பிராந்தி குடிக்கிறான், பட்டி காட்டு மாமே உடல் பட்ட தண்ணி அடிக்கிறான், சட்டியில சோறு இல்ல கட்டிக்கவும் துணி இல்ல, இந்த வெக்கங்கெட்ட பொழப்புல வருஷத்துக்கு ஒரு புள்ள. ஐயா, நிம்மதியா ஒரு பெண் வீட்டுல புகுந்த வீட்டுல தூங்குறது கூட அனுமதி இல்லை இன்னைக்கு. ஆக திருமணத்திற்கு அப்புறம் பெண்களுடைய சுதந்திரம் தான் பறிக்கப்படுது. எனக்கும் கூட கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்க அப்பா அம்மா ரொம்ப பேராசைப்பட்டாங்க, பெரிய பேராசை. அந்த பெரிய பேராசைங்கிற சுனாமில என்னால ஸ்விம்மிங் போட முடியலீங்க. என்னமோ சுனாமியில போய் நான் ஸ்விம்மிங் போட்டுன்னு என்னையா எவையா சுனாமியில ஸ்விம்மிங் போட முடியும்? ஏதோ ஒரு பில்டப்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. எங்க அப்பா அம்மாவுடைய பேராசை சுனாமியோட பெருசுன்னு சொல்லலாம். 100 பொண்ணை பார்த்தனுங்க, ஒரு பொண்ணுக்கு என்னை பிடிக்கலீங்க, எல்லாம் ரிஜெக்ட், ஒன்னு கூட நான் செலக்ட் இல்லைங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு பொண்ணை போய் பார்த்தோம். பொண்ணு எனக்கு பிடிச்சதுங்க. பொண்ணோட அப்பாட்ட போய், ஐயா பொண்ணு பிடிச்சிருக்குதுங்க, உங்க பொண்ணை கட்டிக்கிறேன், நகை வேண்டாம், நட்டு வேண்டாம், காசு வேண்டாம், பணம் வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் கட்டிக்கிறேனுங்க. அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா இரு வர்றன்ட்டு வீட்டுக்குள்ள போனார். போய் பொண்ணுகிட்ட போய் சொன்னாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க, அப்பா சும்மா கிடக்கிறதே வாங்கி வச்சு காப்பாத்த தெரியல, என்ன எப்படி போய் இவன் காப்பாத்த போறான், இவன் தண்ணி பீசிப்பான். விவரமான பொண்ணு. இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா, நானா கேட்டா வரதட்சணைங்கிறாங்க, அவங்களா கொடுத்தா வரதட்சணை கொடுத்துட்டாங்கிறாங்க. எதுவுமே வேண்டாம், டம்மி பீஸுங்களா ஐயா? டம்மி பீஸ் இல்ல, அம்மி பீஸ். இன்னொரு பொண்ணு பார்க்க போனோம், 101வது பொண்ணுங்க. அந்த பொண்ணை தாங்க ஐயா நான் கட்டிக்கிறேன். அந்த பொண்ணை பார்த்தோன்னே நீ பிடிச்சிருக்கா, நம்ப முடியல என்னால, கிள்ளி பார்த்துட்டேன். எங்க அம்மாவை அந்த பொண்ணுகிட்ட கேட்டுச்சு, அம்மா பதட்டப்படாத, பரவசப்படாத, ஆத்திரப்படாத, அவசரப்படாத, நிதானமா சொல்லு, இவன் உனக்கு பிடிச்சிருக்குதான்னுச்சு. அவ சொன்னா, ஐயோ ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அது எப்படி நான் பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். அது ஒண்ணு இல்லைங்க, அவரை பார்க்கும் போது அவர் கண்ணு ஒரு மரண பயம் தெரிஞ்சதுங்க. எப்பவுமே ஒருத்தனை மிரட்டி பணிய வைக்கிறத விட மிரள பணிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. உங்க வழியில தான் நான் கட்டிக்க வச்சுக்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் அந்த பொண்ணையே கட்டிட்டேங்க. கட்டிட்டு குடித்தா நடத்திட்டு இருந்தேன். சரி நம்மளே மிரட்டன்னு சொன்னாலே இவளை சும்மா விடக்கூடாதுன்னு நான் ஒரு 6 மாசத்துக்குங்க சவுண்டா பேசிட்டு இருந்தேன், மிரட்டி பேசிட்டு இருந்தேன். அவ கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் ஒரு 6 மாசம் அவன் என்னை சவுண்டா பேசி என்ன மிரட்டிட்டு இருந்தா, நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நாங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கிறோம், ஊரே கேட்டு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு என்னதான் வழின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிற போது எங்க ஊருக்கு ஒரு பாவாட சாமியார் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட சொன்னேன், சாமி இது ஒண்ணு பெருசா வேற மாற வந்த உடம்பு நினைச்சுக்காதீங்க, சாப்பிட்டு வந்த உடம்பு இல்ல, மொண்டாட்டி கேட்டு அடி வாங்கி வாங்கி வந்த உடம்பு, அதனால தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. அது வந்து சாமியார்கிட்ட நீ இப்படி டிஎஸ் பாலையா இருந்தா இப்படி சொல்லியிருப்பாரு யோசிச்சு பாக்குறேன். சாமி இது சும்மா சாப்பிட்டு வந்த உடம்பு இல்லை, என் பொண்டாட்டி கையால அடிய வாங்கி 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 இங்கி போன உடம்பு, இங்கி போ உடம்புன்ற மாதிரில வாசிக்கிற. சாமியாரு எதுக்கு என்னை பார்க்க வந்தேன்னாரு. ஐயா வீட்டுல முதல் பேசிட்டு இருக்கிற அடி தாக்க ஆரம்பிச்சுட்டா என்னால் அடி தாங்க முடியலைங்க. ஏதோ திருநீராவது மந்திரிச்சு கொடுத்தீங்கன்னா ஏதோ நான் மேல தூவி அவ அடிக்காம இருக்கிற தப்பிச்சுக்கன்னு சொன்னேன். நானே அடி தாங்க முடியாம சாமியாரா மாதிரி இருக்கிறேன். நீ உன்ற பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு எங்கிட்ட ஐடியா கேட்கற ஓடு அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சதுங்க, பெரிய பெரிய சாமியாருக்கு மட்டும் இல்ல சாதாரணமான ஆசாமிகளும் பொம்பளைங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் சொல்றேனுங்க, திருமணத்துக்கு பிறகு ஆம்பளைகளுடைய சுதந்திரம் தாங்க பறிவாயிட்டு இருக்குது.